வேலுமணி போன்றவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாம் வெளியிலிருந்து ஆதரவுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. யாருமே கவர்மெண்ட்ல, காங்கிரஸை தவிர யாருமே கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. விசிகாவும் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான எண்ணம் அப்போ இல்லைன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு முதல் நாளில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு நம்பாசை இல்லை அப்படின்ற போதே அந்த நொடியிலிருந்தே திருமாவளவனுடைய முடிவு கட்டாயம் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. துணை முதலமைச்சர் வரைக்கும் அவருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கொடுப்பது அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நம்ம அதிமுக திமுக கூட்டணி அமைத்து திருமாவளவனை முதலமைச்சராக்குவது, அதற்கு தான் எல்லாரும் பேசினாங்க, அவர் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படிலாம் எல்லாமே அந்த மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வருகிறது. ஆனா இன்னொரு பக்கம் தாவேகாவும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை நீங்க எடுத்துக்கோங்க, அடுத்தது திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிடலாம், இது மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது அவருக்கு. முதல் நாள் அந்த நிமிஷமே அமைச்சரவையில பங்கேற்பதுன்ற முடிவை அவர் எடுத்து விட்டார். ஆனா வெளியில அது செய்தியாக வெளியில வரல. ஏன்னா மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க, ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்றாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடுக்க முடிவை ஒத்துதான் நம்மளும் முடிவெடுக்க முடியும்ன்றதுதான் அவரும் திருமாவளவனர்களும் நினைத்தது. இந்த கலைபுரத்துல இடையில அதிமுக தரப்புல இருந்து ஒருவேளை இந்த நம்ம தனியா அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா, அல்லது இப்போ அந்த ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டால் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளாக, அல்லது பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு முன்னாலே நமக்கு பதவிகள் கிடைச்சிரும் அப்படின்னா அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நினைத்தது உண்மை. அவர்களுக்கு அந்த ப்ராமிஸும் கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாரையும் கடைசியில அவங்க தரப்புல பேசுறது என்னன்னா, தாவேகா என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை செய்யல. இவங்களுக்கு இப்ப ஆட்சியும் காப்பாற்றப்பட்டாச்சு, மதசார்பற்ற கூட்டணி அல்லது மதசார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு முழுமையான ஒரு தோற்றமும் வந்துருச்சு. திமுக கூட்டணியையும் அடுத்தது திமுகவோடு பயணித்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல பயணித்த எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியில எடுத்தாச்சு. அதிமுகவையும் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. திமுக எதிர்கட்சியாக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அந்த செல்வாக்கு இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் வச்சாச்சு. தாவேகா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சதோ அது எல்லாமே தாவேகா மூலமாக அல்லது தன்னிச்சையாக நடந்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.